Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 1967 இருந்து 2026 பொது தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 10 அசம்பிளி ஒரு 7-8 லோக்சபாலாம் பார்த்துருக்கேன் நான். இந்த வாட்டி இருக்கிற தேர்தல் ஒரு கலக்கெடுத்துங்க வயத்தை. எந்த மாதிரியான கலக்கத்தை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஒரு இளைஞர்களுடைய ஒரு புத்துணர்ச்சியை பார்க்கிறேன். 2 முன்னேற்ற கழகங்களும் வேண்டாம் என்று பார்க்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை நான் தேர்தலை பார்க்கிறேன். அந்த விஜய்க்கு இருக்கிற கிரேசினஸ் எம்ஜிஆர் கூட இல்லைங்க. இந்த அவங்கெல்லாம் சொல்லும்போது சார் என்ன சார் விஜய்க்கு இப்படி ஒரு பைத்தியக்காரமான ஜனங்க வராங்க, பின்னாடியே ஓடி வராங்க. கேட்டிருப்பீங்களா அவ்வளோ வர கூட்டம்லாம் அது ஓட்டா மாறுமான்றது அவங்களுடைய கருத்து என்னவா சார்? இந்த எழுச்சி எதை காமிக்கிறது? ஆன்டி இன்கம்பன்சி, அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது தான் காமிக்கிறது. ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இன்னமும் டிஎம்கே தான் அடுத்த வாட்டியும் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீடியா சொல்கிறாங்க சார். சென்னை மீடியா பற்றி நான் கருத்து சொல்லக்கூடாது. தொங்கு சதைகள் கருத்து கணிப்பை தவிர நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கணும் தேவராஜன். ஓகே சார். கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். கரூர் அந்த மரணம் இல்லாத இருந்ததுன்னு வச்சுங்க, இதை விட இன்னும் கூட்டம் இருந்திருக்கும் விஜய்க்கு. இது 2006 அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது சரி, ஐயா கருணாநிதி இருந்தபோது சரி, இந்த மாதிரி ஒரு நான் கூட்டத்தை பார்த்தது கிடையாது. வெரி கூட்டம். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் தேவராஜன். நமஸ்காரம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். அடுத்த 2 நாள் டெல்லியே கலகலக்கக்கூடிய தமிழக அரசியலும், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் அரசியலுக்கு தவிர தமிழகத்தில் விஜய் படுத்தக்கூடிய பாடு, அவருக்காக துபாயிலிருந்து, திருச்சியிலிருந்து, லண்டனிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து வருகிறேன் என்று ட்விட்டரிலும், எக்ஸ் தளத்திலும், பேஸ்புக்கிலும் போடுவதை பார்த்தால் ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாளைக்கே டமால் ஆயிடும் போல இருக்குது. அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தால் அதிசயமாக இருக்கிறது. தேவராஜன், ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு நான் புதியவன் அல்ல. இந்த காலமாக நான் தங்கள் நேயர்களுடன் நான் சந்திக்கிறேன். 1967 இருந்து 2026 பொது தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 10 அசம்பிளி ஒரு 7-8 லோக்சபாலாம் பார்த்துருக்கேன். நான் தமிழ்நாடு கவர் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ in the panel of Times Now, Republic அந்த ஆங்கில தொலைக்காட்சியில் இருக்கேன். அதை தவிர ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறதுக்கு ஒரு விளக்கம் ஃபைன் டைம் மீடியா நேர்களுக்கு சொல்லணும்னா, தேவராஜன் மூலமா சொல்லணும்னா, ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா, இந்த வாட்டி இருக்கிற தேர்தல் ஒரு கலக்கெடுத்துங்க வயத்தை. எந்த மாதிரியான கலக்கத்தை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஒரு இளைஞர்களுடைய ஒரு புத்துணர்ச்சியை பார்க்கிறேன். 2 முன்னேற்ற கழகங்களும் வேண்டாம் என்று பார்க்கிறார்கள். எப்படி ஒபாமா தன்னுடைய தேர்தலில் ஐ வாண்ட் அ சேஞ்ச் என்று சொன்னாரோ, யூ நீட் அ சேஞ்ச், அப்படிதான் அவருக்கு அதை தான் விஜய் சொல்றார். நான் இன்னும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன் தேவராஜன் உங்களுக்கு. என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். சுதந்திர கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருந்தார். 1967 ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன், நானும் என்னுடைய தகப்பனாரும் ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி வீட்டில் சுதந்திர கட்சியுடைய ஸ்தாபகர் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அடிக்கடி செல்வோம். 5 பசுல்லா ரோடுன்னு அந்த இடத்துக்கு பேரு. அங்க போய் ஒரு கடிதத்தை வாங்கி அண்ணாதுரை ஐயவர்களுக்கு காஞ்சிபுரத்திலும், காகிதம் இல்லத்தவர்களுக்கு ராயப்பேட்டை பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருந்தது. அது ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. எங்க அப்பாவை நான்லாம் பஸ்ல போய் கொடுத்துருக்கேங்க. எங்க அப்பாவுக்கு திமுக, அப்புறம் ஐயா அண்ணாதுரை அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாம் நல்லா தெரியும். நான் அப்புறம் டெல்லிக்கு வந்துட்டு அதே விஷயம் வச்சுங்க. அப்போ நான் பார்த்து 2 துருவங்களையும் ஒன்று சேர்த்தார் ராஜாஜி.
காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்று திமுகவையும் காகித வெள்ளத்தையும் சுதந்திர கட்சி ஒன்னாகியது. ஓகே அன்று முதல் இன்று வரை நான் தேர்தலை பார்க்கிறேன். அந்த விஜய்க்கு இருக்கிற கிரேசினஸ் எம்ஜிஆர் கூட இல்லைங்க. எம்ஜிஆர் கூட இல்லையே. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கே சார் இது சொல்றது. அதுக்கு காரணத்தை சொல்றேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்கள் என்ன திட்டுனாலும் திட்டட்டும், பாராட்டட்டும், உண்மையை நான் சொல்றேன். அப்போ சோசியல் மீடியா இல்ல தம்பி. ஓகே சார். இது இல்ல. ஓகே. இது உலகத்தையே கை முட்டியில வந்து ஆட்டி வச்சிட்டு இந்த 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 பழைய தொலைபேசி. ஆமா, உலகமே நம்ம கையில என்ன ஒண்ணா பார்க்கலாம். ஸோ தேர்ஃபோர் அந்த விஜய் வந்து எப்படி 2013, 14, 2 வருடங்களில் அகில இந்திய அளவில் யூபி அரசாங்கத்தை தூக்கி அடிக்க வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்து காங்கிரஸ் முக் பாரத் என்று ஒரு வெறி வந்தது பாருங்க நரேந்திர மோடிக்கு மேல் அந்த காங்கிரஸ் மீது. அதை நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். அவ்வளவு கிரேஸ் இருக்கா சார்? விஜயோடைய வருகை டெல்லி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றீங்களா நீங்க? நல்ல அவ்வளவுதான் ஏன் சொல்லணும். நான் வந்து ஒரு சாணக்கியபுரி என்று டெல்லியில் ஒரு இடம் இருக்கிறது. ராஷ்டிரபதி ஜனாதிபதி பவனுடைய இல்லத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான். அங்க குறைந்தது 85 தூதரகங்கள் இருக்கின்றன. எம்பசிஸ், பிரிட்டிஷ் ஹை கமிஷன் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஹை கமிஷன் இருக்குது, யூஎஸ் எம்பசி இருக்குது, சைனா எம்பசி, பிரான்ஸ், கனடா, எல்லா எம்பசியும் அங்கதான் இருக்கு. ஒரே பெரிய ஒரு 2 கிலோமீட்டர் பெரிய சாந்தி 10 இடத்துக்கு பேர். அது 10. சூப்பர் சார். அங்கு பணி செய்யக்கூடிய பத்திரிகை ஆலோசகர்கள், அம்பாசிடர்ஸ், பிளஸ் அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி அட்டாச்சி, அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் அட்டாச்சி, அந்த ஒவ்வொரு தூதரகத்துக்கும் ஒரு தொழில் அதிபர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொடர்புகளில் கூட அந்த மாதிரி ஒரு ஃபாரின் டிப்ளமேட்ஸ் எல்லாம் they are keen to know about விஜய். ஓகே ஓகே. அப்போ விஜய் அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இன்டர்நேஷனல் காரணம் அங்கங்க தமிழ்காரன் இருக்கா இல்ல? எஸ் எஸ் எஸ். ஆமா, அதெல்லாம் அவனு பாக்குறான். இப்ப தவிர இன்னொன்னு, சப்போஸ் விஜயனுடைய பொருளாதார கொள்கை என்னன்னுட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, பெரிய ஒரு எம்பசியில வேலை செய்யறவரு. நான் சொன்ன தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் இருக்குதுன்னுட்டு நம்பலாமான்னு கேட்டாரு. எதுக்குங்கன்னு கேட்கிறேன். இல்ல அவனுக்கு ஒரு கிரேசினஸ் இருக்குது, எங்க ஊர்ல இருக்கவன்லாம் ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அவர் சரியா இருப்பாரு, எத்தனை சீட்டு வரும், அதெல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் போயிட்டாங்க, நாட் பொலிட்டிக்கல் ஆங்கிள். அதே மாதிரி இந்த கரூர் சிபிஐ என்கொயரிக்கு வந்துட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ என்கொயரிக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு அஜய் ரஸ்தோகி நீதியரசர் தலைமையில ஒரு சிபிஐ என்கொயரி போட்டாங்க. அப்போ குறைந்தது ஒரு 20 வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் தான் விஜய் யாருப்பான்னு எங்கிட்டே கேட்டாங்க. நீங்க என்ன சார் சொன்னீங்க? இல்ல இருக்கிற யதார்த்தத்தை சொன்னேன். அவங்களும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் அவர் இப்ப ஆயிட்டாரு. அண்ட் ஹி ஹஸ் ரூல்ட் தி சினிமா இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 20-30 இயர்ஸ் இருந்தாருன்னுட்டு. அதை தவிர இன்னொன்னு சொல்றேன். இந்த 2 மாசத்துல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல மூத்த பத்திரிகை ஆசிரியர்களும் ஆங்கர்ஸ், நெறியாளர்கள்லாம், டைம்ஸ் நவ் நவிகா குமார், இந்தியா டுடே நம்ம ராஜ்தீப் சர்தேசாய், ரிபப்ளிக் மிஸ்டர் அருணப் கோஸ்வாமி, நெண்டி டிவியில் இப்பதான் வந்து புதுசா வந்துருக்காங்க வசுதா வேணுகோபால். நம்ம அந்த அம்மா குஜராத்ல பிறந்தது, டெல்லியில வளர்ந்து தமிழ் நல்லா பேசும் அந்த அம்மா. இவங்கெல்லாம் ஒரு 10-15 டெல்லியில இருந்து வந்தாங்க சென்னைக்கு. அவங்களாம் சில பேர் டெல்லிக்கு வந்துட்டாங்க, சில பேர் 24th மார்னிங் வந்துருவாங்க அப்புறம். அவங்கெல்லாம் திரும்பி வரும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களாம் என்னுடைய மிக ஆப்த நண்பர்கள். இன்ஃபேக்ட் நான் வந்து லோக்சபா அக்ரிடேஷன் கமிட்டியில மெம்பர் ஆக்கிறதுனால சேர்மனாவும் இருந்தேன். அப்ப இவங்க எல்லாம் வந்து பாஸ் ரினியூ பண்ண வருவாங்க. அப்ப நிறைய பழக்கம் உண்டு எல்லாரும் பத்திரிகை தொழில் இருந்து. இந்த அவங்க எல்லாம் சொல்லும் போது, சார் என்ன சார் விஜய்க்கு இப்படி ஒரு பைத்தியக்காரமான ஜனங்க வராங்க, பின்னாடியே ஓடி வராங்க, ஒரு பொம்பளை ஆடுது என்னவோ பண்ணுது, என்ன அவ்வளவு கிரேசினஸ் என்ன சார்னு என்ன கேட்டாங்க. எல்லாரும் எதுக்கு பத்திரிகையாளரா சரி, வழக்கறிஞர், தூதராளர், எவனுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இதுதாங்க ஒரு புது முயற்சி நான் பார்க்கிறேன். அது எம்ஜிஆருக்கு இருந்ததில்லை, விஜயகாந்துக்கு இருந்ததில்லை. ஏன் தைரியமா சொல்றேன்னா சோசியல் மீடியா அப்போ இல்லை. இல்லை சார், நீங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் அவங்க கேட்டிருப்பீங்களா, அவங்களோட கருத்தெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களா? அவ்வளோ வர கூட்டம்லாம் அது ஓட்டா மாறுமான்றது அவங்களுடைய கருத்து என்னவா சார் இருந்துச்சு? மராட்டா கூட திமுக போயிடும் சொல்றாங்க. திமுகவுக்கு அது ஓட்டு வருதோ இல்லையோ, இந்த எழுச்சி வந்து எதை காண்பிக்கிறது?
Okay. ஆன்டி இன்கம்பன்சி அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது தான் காமிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிரௌட் வருதுங்க. அப்படிங்களா சார்? நல்ல Equal ஆ? கிரௌட், நல்ல ஓகே. அப்ப இப்போ அதுவும் நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு அப்சர்ச், ஒரு பொதுமக்களுக்கிடையே இருக்கக்கூடிய வெறி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்கம்பன்ட் கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபத்தி, அதனால ஒரு இருக்கக்கூடிய துரோகம் செயல், அந்த கள்ளச்சாராயமும் மருந்தும் ட்ரக்கும் பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர், என்னங்க இது. ஓகே. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு வருதோ இல்லைங்களா சார், இந்த வரக்கூடிய அந்த கிரேசி க்ரௌட் இருக்கு பாருங்க, ஆமா. அந்த க்ரௌட் எல்லாம் அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த குடும்பத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே சார். இப்போ விஜய்க்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிரௌட் வந்துகிட்டு இருக்குல்ல சார், இது அமித்ஷா மூலியமா என்ன சார் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன்லாம் போயிருக்கு? அவங்க ரிப்போர்ட்ஸ் என்ன சார் போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? அவன் காங்கிரஸோட அவர் போயிடுவாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் அவருக்கு வந்து என்ன ஒரு 5 தொகுதி வச்சா வரும், இந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகாதுங்கிற ஆர்குமெண்ட்ல அவங்க சொல்றாங்க. ஓகே. அவங்கள நம்மளை விட மூத்த அரசியல்வாதி, அவர் வந்து 10 வருஷமா எலெக்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான், அப்புறமா வந்து டெல்லி, பீகார், இந்த எலெக்ஷன்ல பார்த்தவர். சோசியல் இன்ஜினியரிங் பண்ணவங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு நல்ல பல்ஸ் பார்க்க முடியும், அந்த பொதுமக்களுடைய நாடியை பார்த்துருவாங்க அவங்க. அவங்கெல்லாம் சொல்றாங்க விஜய் வந்து ஓட்டை பிரிப்பாரு, திமுகவுக்கு தான் அஃபெக்ட் ஆகும், ஆனா டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்றாரு. ஓகே. ஆனா கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இன்னமும் டிஎம்கே தான் அடுத்த வாட்டியும் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மீடியா சொல்றாங்க சார். அந்த மீடியாவுக்கு நானும் ஒரு மீடியாக்காரனா இருக்கிறதுனால, நான் வளர்ந்த தர்மம், நாங்க தான் அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேறங்க. ஓகே சரிங்க சார். நீங்க அப்ப வந்து நீங்க எம்ஜிஆர் பார்த்தேன்னு சொன்னீங்க. சென்னை மீடியா பத்தி நான் கருத்து சொல்லக்கூடாது. தொங்கு சதைகள். ஓகே. ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே வந்து ஆளும் தரப்புல வந்து ஒரு விலை போயிட்டாங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இதனாலதான் இங்க இருக்க கருத்து கணிப்புலாம் அப்படி சொல்றாங்கன்றீங்களா? கருத்து கணிப்பை தவிர நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கணும் தேவராஜன். ஓகே சார். கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். ஓகே. ஏன் ஆரம்பிக்கச்சே சொன்னேன், நீங்க ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க, கேளுங்க. நான் ஆரம்பிக்கச்சே சொன்னேன் உங்களுக்கு, நம்ம வந்து இந்த ஒரு பாகத்தை ப்ரீ எலெக்ஷனை பண்ணிட்டு போஸ்ட் எலெக்ஷனை பார்க்க போனீங்கன்னா ஒரு விசித்திரமான நிலைமை வரும் தான் நான் நினைக்கிறேங்க. ஓகே சார். விஜயோட இப்ப வருகையினால இப்ப போல் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 90 கிராஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் அப்படி வர வாய்ப்பு இருக்கா சார்? இருக்காது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த கிரேசினஸ் வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா ஐ டோன்ட் திங்க். நீங்க எழுதி வச்சுங்க தயவுசெய்து, அடுத்த வாட்டி நம்ம பார்க்கும் பொழுதோ பேசும் பொழுதோ 75-80% மேல தாங்காது. ஏன் தெரியுமா, அந்த எஸ்ஏஆர் வந்துட்டதுனால குறைஞ்சிரும், அந்த வேகம் குறைஞ்சிரும். எஸ்ஏஆர் இப்போ பாண்டிச்சேரி எஸ்ஏஆர் பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரி சின்ன இடம், லெஸ் தென் 3. ஆமா. சோ அதனாலதான் நீங்க உங்களுக்கு புதுச்சேரி மோகம் இருக்கிறதுனால புதுச்சேரி கேட்குறீங்க, அதுக்காக சொல்லல. பட் இருந்தாலும் அதனுடைய ஏரியா ஆபரேஷன். ஓகே. டெரிட்டரி சின்னன்றதுனால போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக ஆயிருக்கு இந்த வாட்டி. அப்படிதான் சென்னையில வந்து 75க்கு மேல போவாதுங்க. ஓகே சார். நீங்க வந்து பல எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சார். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்றது சொல்றாங்களே, அது எப்படி நீங்க எடுத்துக்கலாம்? ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுங்க. ஓகே. எப்படி எந்த ப்ரெடிக்ஷன் எப்படி வரும்? டிஎம்கே ஒழிஞ்சு விடுங்க. அது ஒளிஞ்சிடும். அதுக்கான ரீசன் என்னவா சார் இருக்கும்? அவங்க ஒளியறதுக்கு சட்டம் ஒழுங்கா தாக்கங்கள், பொதுமக்களுடைய தாக்கம் தான் இருக்குது பாருங்க. இந்த ஒரு சாதாரண இதுக்கு வரமாட்டாங்க. இப்ப நான் 2 கம்பேர் பண்றேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு ஒரு புரிதல், நான் வந்து தப்பா இருக்கலாம். தேவராஜன், யூ ஆர் மச் யங்கர் டு மீ. ஐ எம் 76. என்ன, என்னுடைய பெரிய பையனுக்கு வயசு 45 ஆயிடுச்சு. யங்கர் தேன் ஹிம். பட் ஸ்டில் நான் சொல்றேன், ரெண்டு டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன், சொல்றேன். பொதுமக்களுக்கு சரி, ஃபைன் டைம். எடப்பாடி பழனிசாமிக்கு வர கும்பல் வந்து பொலிட்டிக்கல் கும்பல்ங்க. ஓகே. அதிமுக ரெட்டையில கும்பல்ங்க. ஆமாங்க சார். ஸ்ட்ரைட்டா போகுதுங்க, அப்படியே போகுதுங்க, நல்லா அப்படியே ஒரு விதமான தடங்கள் இல்லாத போகுது. ஓகே. விஜய்க்கு வந்து கிரேசினஸ் இருக்கு பாருங்க, அதனாலதான் பின்னாடி ஓடி வராங்க, மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க. கரூர்ல 41 பேர் செத்து போறாங்க. அந்த பம்ப் கரூருக்கு வந்த பிறகு, கரூர்ல அந்த மரணம் இல்லாத இருந்ததுன்னு வச்சுங்க,
இதை விட இன்னும் கூட்டம் இருந்திருக்கும் விஜய்க்கு. ஓகே, இதை விட இதையே தாக்கு ஆமா. பிடிக்க முடியல. ஆமா ஆமா அந்த 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 கூட்டம் வந்ததுக்கு காரணம் நீங்க மூணா பிரிச்சீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தா சிரித்த முகங்கள், ரொம்ப சிரிச்சுன்னு இருக்காங்க. எல்லாம் அவரே சிரிச்சுன்னு இருக்காரு. நான் கருணாகரன் கேரளா சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், எப்ப பார்த்தாலும் சிரிச்சிருப்பாரு. அவர் கார்ட்டூன் போட்டு 4 பல்லு போட்டு மேல போட்டீங்கன்னா கருணாகரன், அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி. ஓகே, சிரிச்ச ஒருத்தோட இருக்காரு. கிரேசினஸ் இருக்கு விஜய்க்கு, கிரேசினஸ் இருக்கு. அப்படி பாலாபிஷேகம் பண்றாங்க, தடை 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 போட்டுக்கிறாங்க. ஓகே, டிஎம்கே அதுல வந்து ஒரு விளக்கெண்ணெய் ஒழுங்கின மாதிரி கேஸ்ட்ரோ ஆயில் மூஞ்சில எண்ணெய் தடவினா ஒழுகுது பாருங்க, அப்படியே கொட கொட வள வள அந்த மாதிரி இருக்குது. ஒரு தரிசோ என்தூசியாசம் ஒரு ஜாய் ஓகே. டிஎம்கே கும்பல். இது மூணுத்தி பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுங்க. கிளாரிட்டி இல்ல சார், டிஎம்கே தரப்புல இருந்து அவங்க வச்சிருக்க திட்டத்தை பேஸ் பண்ணி வந்து இந்த வாட்டி எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்களே. அது நம்பிக்கை வந்து அது அவங்க நம்பிக்கை இயல்பு, இயற்கை, யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு சுதந்திரம் இருக்குது பண்ணதுன்னுட்டு. அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீடம் தேவராஜன் அண்ட் மீ ஹேவ் இட் டு சே இட்ஸ் நாட் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ரியல் இன்டென்ஷன் ஆஃப் தி ஓட்டர்ஸ் இருக்குங்களே. அதுதான் நான் சொல்றேன். பொதுமக்களிடையே ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். இது வந்து 2006 அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது சரி, ஐயா கருணாநிதி இருந்த போது சரி, இந்த மாதிரி ஒரு நான் கூட்டத்தை பார்த்தது கிடையாது. வெரி வெரி கூட்டம். மொத்தம் லண்டன்ல இருந்து வரான்னு ஒரு ட்விட்டர் பார்த்தேன். ஐ வாண்ட் டு கேஸ்ட் ஓட் ஃபார் ஹிம். சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய இண்டிகோலயே அனௌன்ஸ் பண்றாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க. தானே கண்டிப்பா. சோ இப்ப வந்து இப்ப போஸ்ட் எலெக்ஷன் சீனியர் இதெல்லாம் நம்ம பேசுறதா 3 மாசமா எல்லா டெலிவிஷன்லயும் எல்லா யூடியூப்லயும் நானும் பேசியாச்சு, நீங்களும் பேசியாச்சு, கேட்டாச்சு. பட் வாட் வில் பி தி அவுட்கம்னுட்டு நம்ம 4ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த வியூவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்குது, ஒரு 10 நாள் இருக்குது 4ஆம் தேதிக்கு. எது 3-4 ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய சேர்க்க நீங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் தேவராஜன். இல்ல சார், எனக்கு தோன்ற ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஒருவேளை ஹங் அசம்பிளி எதுவும் வந்துருச்சுன்னா அங்க விஜய் என்ன ஏதோ ரோல் பிளே பண்ணுவாரா சார்? அவர் எவ்வளவு சீட்டு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? நீங்க ஹங் அசம்பிளி போறதை விட போல் பர்சன்டேஜ் விட்டுருங்க. ஓகே. இப்ப விஜய்க்கு வந்து 30% இருக்குங்கிறாங்க. ஐ டோன்ட் பிலீவ் இட். ஓகே. 15-20 உட்காந்துக்குங்க. மேக்சிமம் 20, மினிமம் 15. இதுக்குள்ள ஆசிலேஷன் இருக்குங்க. இப்ப நீங்க உல்டாவா வாங்க. ஏடிஎம்கேக்கு 33%, 35% இருந்த காலம் போய் இப்ப 22-23 வந்து நின்றுடுச்சு. ஆமாங்க. டிஎம்கேக்கு 30 இருந்தது, ஐயா கருணாநிதி இருந்த போது சரி, இப்ப ஐயா ஸ்டாலின் இருக்கும் போதெல்லாம் சரி, அது ஏடிஎம்கே படிச்சுங்க. ஓகே. 2024 எலெக்ஷன் ரிசல்ட் லோக்சபா பாத்தீங்கன்னா 2 ஏடிஎம்கே டிஎம்கே வித்தியாசமே 3 லட்சம் ஓட்டு தாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா யூ இக்னோர் தோஸ் திங்ஸ். அப்படியே நான் புதுசா நேயர்களுக்கு சொல்றேன், ஒரு புது கணக்கு சொல்றேன். நான் உங்களை கேள்வி கேட்கறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். மொத்த சீட் எவ்வளவு தேவராஜன்? எது சார், பார்லிமெண்டா இல்ல இதுவா? அசம்பிளி 234. விஜய் வந்து ஒரு 20-30 சீட்டு அடிப்பான்னு எனக்கு படுதுங்க. ஓகே. அப்ப நீங்க சொல்றது வந்துருச்சு கிட்டத்தட்ட. இப்ப ஒண்ணு வாங்க, கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. ஓகே. நீங்க எழுதி வச்சுங்க, ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை என்கிட்ட காமிங்க. ஓகே. இன்னைக்கு தேதியில தேர்தல்னு வச்சா அவுட் ஆஃப் 234 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஏடிஎம்கே வரும். எப்படி சார் நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? ஏன்னா இது யாருமே சொல்ல மாட்டாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே வருமானதே நம்ம பல பேர் நம்பிக்கை நம்ப மாட்டாங்க. சொல்றேன், அதையும் சொல்றேன் கேளுங்க. இப்ப பிரசன்ட் சிங் தே ஹேவ் காட் 77. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே நம்பர் தான் வாங்கியிருந்தாங்க. ஓவரால் இந்தியா அலைன்ஸே ஒரு 75 தான் வாங்கினாங்க. இருங்க அந்த 77. இப்ப நான் ஐ பெட் ஒரு வந்து 90 பிடிச்சிருக்காங்க அவங்க. ஓகே, 90 அலோன். ஃபைன். ஏடிஎம்கே அலோன். ஏடிஎம்கே அலோன். ஓகே. இப்ப வந்து இந்த பக்கம் வாங்க, 60-65 டிஎம்கே கிடைக்கும். டிஎம்கே அலோன். ஓகே, ஃபைன். 35 விஜய். எல்லாம் தூக்கடா பக்கடா சக்கடா. விடுதலை சிறுத்தை கட்சி 2-3, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 6-7, காங்கிரஸ் ஒரு 3-4, அப்புறமா எம்டிஎம்கே 1, தேமுதிக 2, அப்படி பிச்சுன்னு போயிடும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 6, அப்படி போச்சுன்னு வச்சுங்க. இந்த அலையன்ஸ் பார்க்க போனீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் will be the largest party. Yes, single largest party.
ஓகே குரூப் அலையன்ஸ் நாட் ஆமா. பார்ட்டி. ஓகே ஓகே அவங்க வந்து they will form the government with 130 140. ஓகே திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் அந்த அலையன்ஸுக்கும் வித்தியாசமே ஒரு 10 சீட் தான் இருக்குங்க. ஓகே சார். இப்ப ஒருவேளை நீங்க 117 சொல்றமே தவிர இது வந்து 130 இருக்கும், இது வந்து 110 அப்படி 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 எழுதிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார். இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவே ஏடிஎம்கே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. அது என்னவா சார் இருக்கும்? உண்மையில ஒரு சிஎம் தானே? அதெல்லாம் டிஎம்கே கலத்தி விடுதுங்க, அதெல்லாம் விடுதுங்க. ஏன்னா ஒரு ஃபைட்ல இருக்குதுங்க. இந்த ஒரு தேர்தல் என்பது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற தேர்தல். ஓகே, எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறதெல்லாம் அவங்களே கலப்பி விடுறது. அப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஸ்டாலின் இல்லைன்னு உதயநிதி வந்துடுவாரா சீஃப் மினிஸ்டர் டிஎம்கே வந்தா? இல்ல சார், இப்போ வரைக்கும் அந்த டாக் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த மாதிரி கிடையாதுங்களே. எடப்பாடி ஆமா. பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, நிதிஷ்குமார் மாதிரி போயிடுவாரு, பீகார் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயமுறுத்துறாங்க. நான் ஆமா. கேட்கிறேன் ஒன்னொன்னு, இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் எங்க உறவு கட்டு வச்சு எங்க ராகுல் காந்தி இது வரைக்கும் பேசவே இல்லை அவரை. ஆமா சார், இது வரைக்கும் 2 பேரும் ஒரே மேடையில ஏறல. ஏங்க அது ஏன்னா உண்மையில ராகுல் காந்திக்கு பிடிக்கலையோ, இந்த அலையன்ஸ் பிடிக்கலையோ? அலையன்ஸ் பிடிக்குதோ இல்லையோ காங்கிரஸை கெடுத்துட்டாரு ஸ்டாலின் மனசுன்னு நினைக்கிறாங்க. இதே ஸ்டாலின் வந்து அந்த ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாருங்களே. ஆமா சார், ஃபர்ஸ்ட் இவரு தான் சொன்னாரு. அவ்வளவு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தது, அந்த கான்பிடன்ஸ் எப்படி போச்சு? அந்த கான்பிடன்ஸ் இஸ் டிஃபரெண்ட், ட்ரஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, அதுக்கு செல்வ பெருந்தகை ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாரு இங்க காங்கிரஸ் அழிச்சதுக்கு. சிதம்பரம் செல்வ பெருந்தகை விட்டுருங்க. ஓகே, இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஓடி ஒளிஞ்சு வைக்கிறதுக்குன்னா மத்திய காங்கிரஸில் இருந்து ஒரு தொகை வந்ததுங்க. ஓகே, அவர் பேரு செல்வ பெருந்தொகையா இருக்கிறதுனால ஒரு தொகை வந்ததுங்க. ஓகே. அந்த தொகை எங்கன்னு அது ஓகே, எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸ் தலைவரை மாத்த போறதா சொல்றாங்க சார். செல்வ பெருந்தகை வந்து அந்த போஸ்ட்ல இருந்து நீக்க போறதா சொல்றாங்க. அது என்ன சார், அடுத்து என்னவா சார்? அவரே சொல்லிட்டாரு. அடுத்து நானும் ட்வீட் பண்ணியிருக்காரு சார். சிடபிள்யூசி மெம்பர்ஸ் கிட்ட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, 23ஆம் தேதி சாயங்காலம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை தூக்கி அடி. 5ஆம் தேதிக்கு அப்புறம் திமுக காங்கிரஸ் உறவு முடிந்ததுன்னு வெளில வந்துருப்பாங்க. எப்படி முரசொலி மாறனுடைய சவ ஊர்வலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்து சவ மாதிரி அங்கு இது வந்து சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் 8 மணிக்கு டெல்லியில வந்து இறங்குறாரு. அந்த பிளேன்ல நானும் வந்தேங்க. ஓகே, இங்க டிஎம்கே வித்ரா பண்ணிட்டாங்க சப்போர்ட்டை. ஓ. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா பாஜக சப்போர்ட்டை அந்த சுப்பிரமணிய சாமி டீ பார்ட்டியில வித்ரா பண்ணிட்டாங்க. ஆமா. அதே மாதிரி காங்கிரஸும் திமுக உறவு இந்த எலெக்ஷனுக்கு பாட்டு 10 நாள்ல உடஞ்சு விடுங்க. ஸோ எல்லாம் போலிங் டேட்டுக்கு அப்புறம் ஓட்டர் டர்ன் அவுட் எவ்வளோ ஆயிருக்குன்றதை பொறுத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you.